கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எதிர்பார்க்கப்படும் இயக்குனர் தனுஷ். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் 2002ஆம் ஆண்டு நாயகனா அறிமுகமானவர் தனுஷ். தொடர்ந்து 15 வருஷங்கள தமிழ், ஹிந்தின்னு 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நடிகரா மட்டும் இல்லாம பாடலாசிரியரா, பாடகரா, தயாரிப்பாளரான்னு தன்னுடைய திறமைகளை சமீப காலமா வெளிப்படுத்தினாரு. அவருடைய குடும்பமே ஒரு இயக்குநர்கள் குடும்பம் தான். அப்பா கஸ்தூரி ராஜா, அண்ணன் செல்வராகவன், அண்ணி கீதாஞ்சலி செல்வராகவன், மனைவி ஐஸ்வர்யா தனுஷ், மைதுனி சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் இதுக்கு முன்னாடி படங்களை இயக்கியிருக்காங்க. தனுஷ் இப்போதான் பவர் பாண்டி படம் மூலம் இயக்குனரா அறிமுகமாக இருக்காரு. படத்துல நாயகனா நடிச்சிருக்கோம் ராஜ்கிரண். தனுஷ் நடிப்பை மனமாற பாராட்டி இருக்காரு. பல திறமைகளை கொண்டவர் தனுஷ். இயக்கத்திலையும் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருக்காரு. தமிழ் திரையுலகத்துல நாயகர்களா இருந்து இயக்குநர்களா மாறினவங்கள சிலர் மட்டும்தான். கமலஹாசன், அர்ஜுன், சிம்புன்னு சிலரை குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்க தங்களையே நாயகர்களா வச்சுதான் படங்களை இயக்கியிருக்காங்க. ஆனா தனுஷ் பவர் பாண்டி படத்துல சிறப்பு தோற்றத்துல மட்டும் நடிச்சு ராஜ்கிரண நாயகனா நடிக்க வச்சிருக்காரு. அதுல இருந்தே அவருடைய கதையின் மீது அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம்.